அன்பார்ந்த நமது காப்பீட்டு ஊழியர் தொழிற்சங்கத்தினுடைய 67வது ஆண்டு பொது மகாநாட்டில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பை தந்த உங்கள் அமைப்பிற்கும் அமைப்பினுடைய தலைமை குழுவுக்கும் முதலினுடைய நன்றி தெரிவித்துள்ளேன். தலைமை பொறுப்பேற்ற கிரீடர் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய ரமேஷ்குமார் அவர்களுக்கும் துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நமது அமைப்பினுடைய இளைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் அமானுக்கானவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தோழர் ஜானகிராமன், பிரித்தி சர்வமங்களா உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் இந்த மாநாட்டு அரங்கத்தில் கருத்துக்களை கேட்டுக்கொள்ளக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துள்ளேன். எனக்கான நேரம் மிக குறுகிய, ஆனால் நான் பேசுவதற்கான இந்த போராட்டத்தினுடைய கருத்துக்கள் அது மணிகளையும் எல்லைகளையும் கடந்தது. குறித்த நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நிமிடங்களில் எதை சொல்ல முடியுமோ அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய தொழிற்சங்கத்திற்கு வயது 74. இந்த போராட்டத்தை நடத்திய தொழிற்சங்கத்திற்கு வயது 84 நாட்கள் மட்டும்தான். இது மூத்த தொழிற்சங்கம், மூத்தவர்களை உள்ளடக்கக்கூடிய தொழிற்சங்கம். இந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் இளம் தொழிலாளர்கள். சாம்சங் போராட்டத்தை பொறுத்தவரையிலும் பலரும் பலவிதமாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது தொழிற்சங்க அங்கீகாரத்திற்காக நடந்த போராட்டம். சில பேர் தொழிற்சங்க பதிவு உரிமை மறுக்கப்பட்டதற்காக நடந்த வேலை நிறுத்தம், சில பேர் சம்பளத்திற்காக நடந்த போராட்டம், இன்னும் பலர் இது சீனாவினுடைய தூண்டுதலாக நடந்த போராட்டம். பலவிதமான கருத்துக்கள் இப்பொழுதும் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆதரவாகவும் எதிராகவும் 2 விதமான கருத்துக்களும் நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலும் இப்பொழுது நான் சொன்ன எந்த உள்ளடக்கத்திற்குள்ளும் இந்த போராட்டத்தை மதிப்பிட முடியாது. தொடர்ந்து இன்று உலகம் முழுவதும் உலக முதலாளித்துவம், அரசுகள் உட்பட தொழிலாளர்களும் ஊழியர்களும் மத்தியதர வர்க்கமும் கடந்த பல ஆண்டுகளாக அமைப்புகள் மூலமாக போராடி பெற்ற சமூகத்தினுடைய பல உரிமைகள், அது மருத்துவமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், ஊதியமாக இருக்கலாம், போனஸாக இருக்கலாம், எல்லா வகையான இந்த பணப்பயன்களை இனி எப்படி குறைப்பது, அந்த செலவை இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இப்படிப்பட்ட செலவினங்கள் தேவையில்லை. இதன் மூலமாக மிக அதிக அளவில் லாபத்தை எப்படி ஈட்ட முடியும், தன் லாபத்தை மேலும் மேலும் அதிகமாக்கிக் கொள்வதற்கு அவர்கள் கை வைக்கக்கூடிய இடம், இப்போது நாம் பெற்றிருக்கக்கூடிய அல்லது நீங்கள் உட்பட பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சம்பளம், இதர பணப்பயன்கள், இது எல்லா விதமான தொழிலாளிகளுடைய வர்க்கத்தின் மீதும் ஒரு தாக்குதலை நடத்துவதன் மூலமாக, குறைப்பதன் மூலமாக தங்கள் லாபத்தை அதிகமாக்கிக் கொள்வதற்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளையும் எடுத்துக்கூடிய பல முயற்சிகள். இந்தியாவுடைய சமீபத்தில் வந்தது உங்களுக்கு தெரியும். தொழிலாளிகளுடைய ஊதியம் குறைந்து கொண்டே போகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நிரந்தரமற்றவர்களை இல்லாமலாக்கி அதே இடத்தில் நிரந்தரமானவர்களை இல்லாமலாக்கி நிரந்தரமற்றவர்களை அதிகமாக்குவது, ஒரு பாதுகாப்பற்ற வேலையற்ற சூழலை உருவாக்கி வேலை கிடைத்தால் போதும், கொடுக்கிற ஊதியம் கிடைத்தால் போதும் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கி அதன் மூலமான அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காரியத்தை தான் இப்போது உலக கார்ப்பரேட் நிறுவனங்கள், அரசு உட்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய வெடிப்புகள் தான் பல இடங்களில் போராட்டங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா பன்னாட்டு நிறுவனம் போது வருகை தந்திருக்கக்கூடிய மிக மையமான, குறிப்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், சென்னை உட்பட பகுதியில்
இந்த ஆலைகளில் கடந்த 20 ஆண்டு காலமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம் என்பது தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம் கிடையாது. யாரும் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி தன்னுடைய எதிரியை நம்மளை அங்கீகரிப்பா நாம் எதிர்பார்க்கிறோம். இது ஒரு முதலாளிக்கு அரசியலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு போதை. அங்கீகரிச்சுட்டாக்கா எல்லாம் கிடைச்சிட்டோம். அங்கீகாரத்தை நீ கொடுத்து வாங்குவதல்ல, ஒரு போராடுவதற்கு எதிரி வர்க்கத்தை எதிர்த்து போராடுகிற இன்னொரு எதிரி வர்க்கம் என்னை எப்படி அங்கீகரிப்ப? அந்த அங்கீகாரம் எல்லாம் உண்மையான அங்கீகாரமும் கிடையாது. பொதுத்துறைகளில் நம்முடைய பல அமைப்புகளில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டாலும் பல அமைப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்க நடந்த இந்த போராட்டம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 20 ஆண்டுகளாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். புதிய இளம் தொழிலாளிகள் பற்றி இதுவரையிலும் எதிர்தரப்படைய நிறுவனங்கள் மட்டும்தான் இருந்தது. ஒரு பாஸ்கான் போராட்டம் என்றால் பாஸ்கான் தொழிலாளிகள் போராடினார்கள் சங்கமாக. பாஸ்கான் நிர்வாகம் எதிர்த்து போராடினார். அரசு இதில் இப்படியும் அப்படியுமாக நடுநிலையாக இருந்தது. ஹூண்டாய் போராட்டத்திலும் அதே அணுகுமுறைதான். யமாகாவுடைய நவீன ஜப்பான் நாட்டு நிறுவனத்திலும் அதே அணுகுமுறைதான். நிறுவனத்துக்கும் தொழிலாளர்களுக்கான போராட்டம் தான். இன்றைய நவீன மாற்றம் என்ன? சாம்சங் போராட்டத்தில் கார்ப்பரேட் நிறுவனத்தோடு அரசும் சேர்ந்து கொண்டது. அரசு நியூட்ரல், நடுநிலை என்கிற ஒரு மாலையை நாம் நம்முடைய தொழிலாளிகளுக்கு தொழிற்சங்கத்தில் வகுப்படுகிறது சொல்லுவோம். அரசு நடுநிலை கிடையாது. ஆனா அதை அனுபவிக்கிற போது தெரியாது. அதை அனுபவிச்சாதான் தெரியும். இந்த போராட்டத்துல நாம அரசு நடுநிலை இல்லை, அது ஒரு வர்க்கம் சார்ந்ததுதான். சாதாரண தொழிலாளிகளுக்கும் பெரும் உலக முதலாளிக்கும் ஒரு சண்டை வந்தால் அரசு யார் பக்கம்? இந்த அரசை ஆளுகிற கட்சி யார் என்பது மறந்து விடுகிறது. அரசு யார் பக்கம் தான் கேள்வி. அரசு அது கார்பரேட்டின் பக்கம் தான் என்பதை நடைமுறையில் உலகத்தின் முன்னால் நிரூபிக்கப்பட்ட போராட்டம் இந்த போராட்டம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கொடுத்திருக்கிற நேரத்தில் இந்த போராட்டத்தில் தொழிலாளிகள் ஒவ்வொரு ஆலைக்குள்ளேயும் தொழிலாளிகள் சங்கம் வைக்கிறார்கள். இந்த சங்கத்தை ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க ஏத்துக்கு கோரிக்கைலாம் நாங்கள் வைக்கிறதே கிடையாது. சங்கமாக ஆன பிறகு, சங்கமாக திரண்ட பிறகு அவங்க வைக்கிற ஒரே கொள்கை, எங்களை எதிர்த்து நீங்க போராடுறீங்களா? உங்களால் நிக்க முடியுமா? நாங்க யார் தெரியுமா? உலகக்குள்ளா இருக்கிற பெரிய தொடர்பில் உள்ளவர்கள். அரசாங்கம் எங்கள் பேக்கெட்டிங், உங்கள் கான்ஸ்டியூஷன் எங்கள் பேக்கெட்டிங். தொடர் சொன்னார்ல, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி 19, அரசியலமைப்பு சட்டம் 21 வாழ்வதற்குரிய உரிமை, 19 அதனுடைய சி பிரிவு சங்கமாக சேர்வதற்குரிய உரிமை, இந்த மண்டபத்தில் ஆயுதம் இல்லாமல் நீங்கள் கூடுவதற்கான உரிமை, அதை சொல்லுகிறது அந்த கான்ஸ்டியூஷன்ல. அந்த உரிமை கான்ஸ்டியூஷன் இருக்கிற காரணத்தால் தான் இந்த மாநாடு நடக்கிறது. இப்போ இருக்கிற நம்முடைய ஆயுள் காப்பீட்டு கழகம் உள்ளிட்ட ஊழியர் சங்கத்துக்கு கூடிய இந்த ஒரு பாதுகாப்பு, இது நவீன தொழிலாளிகளுக்கு பன்னாட்டு ஆலைகளில், அந்த ஆலைகள் செயல்படக்கூடிய அந்த பகுதிகளில் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா? மண்டபத்திலே கூட முடியுமா? அல்லது பொதுவெளி அனுமதிக்கப்பட்ட இடத்தில் ஆயுதம் இல்லாமல் தொழிலாளிகள் கூட முடியுமா? கான்ஸ்டியூஷன் சொல்லுகிற மாதிரி சங்கம் சேர முடியுமா என்றால், சாம்சங் சொல்லுகிறது அல்லது கார்ப்பரேட் சொல்லுகிறது நீங்கள் கூட முடியாது. உங்கள் கான்ஸ்டியூஷன் எங்களை கட்டுப்படுத்தாது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த கான்ஸ்டியூஷன் உங்களையும் கட்டுப்படுத்த கூடாது. இதுக்கு அர்த்தம் என்ன? நீ அடிப்படையான அரசியல் உரிமை உனக்கு கிடையாது என்று சொல்கிறான். இதற்கு ஆதரவாக அரசும் சேர்ந்து கொண்டார். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதிலே முன்னணியில் இருக்க வேண்டிய அரசு பாஸ்கானுக்கு ஒரு சட்டம் இருப்பதை போல சாம்சனுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை இதெல்லாம் கட்டுப்படுத்தாது என்று சொல்லுகிறார் துணை முதலமைச்சர். அவருடைய சிறப்பு பேட்டி அதுதான். சாம்சங் அவருக்கு சில கொள்கை இருக்கிறது, அந்த கொள்கையெல்லாம் இதை கட்டுப்படுத்தாது. அதாவது அரசியலமைப்பு சட்டம் அவரை கட்டுப்படுத்தலாம். எல்லாரும் கைவிட்ட பிறகு, அந்த தொழிலாளர்கள் சங்கமாக சேர்ந்த பிறகு நாங்கள் சொன்னோம், எங்கள் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் எப்படி கேள்விக்குறியாக்க முடியும்? சம்பளத்தை கடந்த போராட்டம் கிடையாது, பல கோரிக்கைகள். அது இல்லை, சமம், சமூக நீதி. நீ என்னாலும் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிற அந்த உற்பத்தி பொருளை நான் உலகத்துக்கு கொண்டு வரேன். இந்த உற்பத்தியில் எனக்கு இருக்கக்கூடிய உரிமை, ஒரு பொருளின் விலையை நீ தீர்மானிக்கிறாய், அந்த பொருள் உற்பத்திக்கான உழைப்புக்கான விலையை நான் தீர்மானிப்பேன். இந்த விலை தீர்மானிக்கிற இந்த உரிமையில் தான்
எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? அவன் சொல்றான் தனிப்பட்ட பொருள் உரிமை கிடையாதுன்றான். சரி, நான் சங்கமா சேர்ந்து பேசுறேன், 1600 பேர் நான் ஒன்னா சேர்ந்து பேசுறோம், அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, உன்னை அழிச்சிடுன்னு சொன்னான், உங்க அமைப்பையே க்ளோஸ் பண்ணிடுன்னு சொன்னான். இங்க பல பேர் சொல்றாங்க சங்கம் சேர்வதற்கு உரிமை மறுக்கப்படுகிறதா, உரிமை மறுக்கப்படுகிறது. பட் இப்ப சங்கமாக சேர்வதற்கு கூட உரிமை ஒத்துக் கொடுக்கிறார்கள். ஆனால் கார்பரேட்டுகள் எந்த உரிமையை மறுக்கிறார்கள்? சுரண்டலின் மீது அடி கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்சிய சித்தாந்தத்தை, இடதுசாரி சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டு போராடுகிற, சமரசமற்று போராடுகிற அமைப்பை கொண்ட சிஐடி என்கிற அமைப்பு என்றால் அது சங்கமாக சேரக்கூடாது என்கிறார்கள். ஹூண்டாயின் சங்கம் இருக்கிறது, 2 சங்கம் இருக்கிறது. இந்த சுரண்டலை பாதுகாக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்கம், அதற்கு அனுமதி உண்டு. இந்த சுரண்டலை அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற, சுரண்டலை எதிர்க்கிற சிஐடி தொழிற்சங்கத்துக்கு அனுமதி கிடையாது. எல்லா ஆலைகளிலும் அவர் விரும்புகிற சங்கத்தை அனுமதிப்பார்கள். சாம்சங் சவுத் கொரியாவில் அவர்களுடைய எல்லைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு சங்கத்தை அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் அதே சாம்சங் இந்தியாவில் சிஐடி அனுமதிக்க மறுக்கிறார். இந்த இடத்துல அவர் தகராறு. இது ஒரு தகராறு. என்ன தகராறு? உன் நாட்டுல உன் நாட்டு சட்டத்தை உனக்கு அனுபவிக்கிற உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு போவியா? போ. அரசு கிட்ட போவியா? போ. போலீஸ் கிட்ட போவியா? போ. கலெக்டர் கிட்ட போவியா? போ. எங்க ஒன்னாலும் போ. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சொன்னான். அப்படியா? சரி, 84 நாள் பொறுமையா நாங்க மோத போறோமோ யாருன்றது எனக்கு தெரியும். எதிரி சாதாரணமான எதிரி இல்லை. நீங்க இந்திய கவர்மெண்டோட எதிர்ப்பு கூட சந்திச்சிருக்கோம். கார்பரேட் எதிர்ப்பை சந்திப்பது மிக கடினம். ஏன்? நீதிபதியை கூட ஒரு விலைக்கு வாங்குவாங்க. அரசியலமைப்பு சட்டம் ஒரு கேள்வி வேணா எங்க போவீங்க? நீதித்துறைக்கு தானே போவீங்க. நீதிபதி எங்கள் கையில். எல்லாரையும் நீங்க எதிர்க்கிற போது வாழ்வதற்குரிய உரிமை என்பது மட்டும் இல்லை, நடமாடுவதற்கான உரிமை உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கலாம். நீங்க செப்டம்பர் மாசம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் மோதல் முடிவெடுத்த பிறகு இப்படி பேசுற நீ என் நாட்டுல நீ எதனால பேசிட்டு போனா அது எல்லாரும் பார்த்துருப்பாங்க, நாங்க பார்த்துக்க மாட்டோம். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டான். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட 10 பைசா கிடையாது, எங்ககிட்ட வேற எந்த ஆயுதமும் கிடையாது உன்னை எதிர்ப்பதற்கு. ஆனா அவங்கிட்ட பொய் வழக்கு போட முடியும், சிறைச்சாலையும் தள்ள முடியும், நீதிமன்றத்தில் உங்களால் தடை செய்ய முடியும், அரசின் ஆதரவோடு எல்லா விதமான பலத்தையும் கொண்டு உங்களை நடக்கும். இத்தனை ஆயுதம் என் முன்னாடி நிற்குது. இதை எப்படி எதிர்ப்பது என்பதுதான், எதிர்த்து நிற்க முடியுமா என்ற கேள்வியோடு தான். முடியும், எங்களால் முடியும். எப்படி முடியும்? நாங்கள் மட்டுமல்ல, நாங்கள் களத்திலே இறங்குகிற போது அந்த மோதலை சந்திக்கிற தைரியம், 1500 பேர் உறுதியாக இருக்கிற அந்த ஆற்றல், பட்டை தீட்டப்பட்டது தொழிற்சங்கம் என்கிற அமைப்பு கெட்டிப்படுத்தப்பட்ட பிறகு இளம் தொழிலாளிகளுக்கும் களத்தில் இறங்கியது. நாங்கள் நம்பிக்கையோடு போராடினோம். அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நீங்கள் இருந்தீர்கள். இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக கடைகோடியில் இருக்கக்கூடிய சாதாரண ஆட்டோ ஓட்டுகிற தொழிலாளி வரையிலும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய கனவை உருவாக்கியது தொழிலாளர்களுடைய அந்த போராட்டம், சாம்சங் ஓட்டுடைய போராட்டம். சொன்னா நாங்க 1500 வரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுன்னு சொன்னாங்க. 1500 சோறு போட முடியுமா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு? உன் மண்ணில் நீ எங்கெல்லாம் போட முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. எப்படி முடியும்? ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு முன்ன செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. நாங்க பண்றேங்க தொடர்களே. இந்த போராட்டத்தை அரசும் சாம்சங் நிர்வாகமும் இந்தியாவினுடைய முதலாளிகள் சபையும் சோசியல் மீடியா 2ஆக பிரிந்தது. ஒண்ணு வலதுசாரி அரசு ஆதரவு பெற்ற கார்பரேட்டோட ஆதரவுள்ள சோசியல் மீடியா, இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஏழை மக்களை தொழிலாளிகளை ஆதரிக்கக்கூடிய இடதுசாரிக்கூடிய சோசியல் மீடியா. இந்தியாவில் 2 முகாம்களாக பிரித்து விட்டது இந்த போராட்டம். கான்ஸ்டிடியூஷனுக்காக நிற்பர் வழியா, கான்ஸ்டிடியூஷனையே கார்பரேட்டுக்காக சமரசம் செய்து கொள்வது வழியா. இந்த 2 விதமான முகாம் போராட்டத்தை தான் சாம்சங் எதிர்கொண்டது. வெறும் சம்பளத்துக்கான போராட்டம் அல்ல. இந்த போராட்டத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் நான் ஒண்ணுமிடமாகிடுவேன். இந்த பகுதி முழுவதும் எந்த கார்பரேட்டுக்குள்ளேயும் ஒரு தொழிற்சங்கம் இருக்காது. இந்த போராட்டம் தோற்குமானால், இந்த போராட்டம் நிலைகுலையுமானால், இந்த போராட்டம் சிதையுமானால், இதுவரையிலும் அமைப்பாக திரளக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சிதைந்து போய்விடும். எல்லா
எல்லா கார்பரேட்டும் ஒன்று சேர்ந்தார்கள் அந்த போராட்டத்தில். ஹூண்டாயிலிருந்து, தைவான் நாட்டினுடைய கம்பெனிகள் இருந்து, அமெரிக்கா நாட்டுடைய கம்பெனிகள், எல்லா கார்பரேட் நிறுவனம் ஒன்று சேர்ந்தாங்க. மொத்த காவல்துறையும் எங்களுக்கு எதிராக இருந்தது களத்துல. எங்கேயுமே நடமாட முடியாது. நீங்க அதை எதிர்த்து எந்த விதமான ஆயுதம் இல்லாமல் போராட முடியுமா? போராட முடியும். கொரில்லா யுத்தத்தை நாங்கள் பின்பற்றினோம். கொரில்லா துறை என்பது நீ கூடவே முடியாத இடத்துல கூட அந்த இடத்துல வந்து உன்னை எதிர்த்து நிற்க முடியும். அந்த அணுகுமுறையை இந்த போராட்டத்தில் நாம் கையெடுத்தோம். எந்த ஆயுதமும் இல்லாமல் அடித்தால் திருப்பி அடிக்க மாட்டோம் என்கிற அகிம்சை போராட்டத்தில் கையெடுத்தோம். இந்த ரெண்டு அணுகுமுறை இந்த போராட்டத்தில் பார்க்க முடியும். வன்முறையை தவிர்த்தோம். அதே நேரத்தில் எல்லா விதமான சகோதர தொழிற்சங்க அமைப்புகளுடைய போராட்டத்தோடு நாங்கள் வந்து பலத்தோடு இந்த போராட்டத்தை சந்திச்சோம். எல்லா உரிமைகளும் பறிக்கப்படும் என்ற இந்த காலத்தில் உரிமைகளின் மீது நீ கை வைக்க முடியாது. உரிமைகளை பெறுவோம். சமம் என்பது என்னுடைய உழைப்பின் மீதான சுரண்டலை எடுக்கிற போது அதை எதிர்த்து போராடுகிற, பேசுகிற, சங்கமாக திரளுகிற, சமமாக உட்கார்ந்து எனக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தை ஏற்படுத்துகிற ஒரு சமத்துவத்தை எங்களால் நிலைநாட்ட முடியும். அதை செய்து காட்டுவோம் என்கிற இந்த போராட்டத்தில் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி நடந்த அந்த உடன்பாடு என்பது அரசாங்கத்தின் முன்னால் உன் எதிரே உட்கார வைக்க மாட்டேன், கடந்த 90 நாட்களாக உன் எதிரிலே நான் உட்கார மாட்டேன், ஒரே பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன், உன் கோரிக்கைக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, கவர்மெண்ட் சொன்னா நான் வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு நிறுவனத்தை நீ உட்கார்ந்துதான் ஆகணும். என் கான்ஸ்டிடியூஷனை நீ மதிச்சுதான் ஆகணும். என் சங்கம் என்கிற அந்த உரிமையின் மீது நீ வந்து எந்த விதமான கேள்வி எழுப்ப முடியாது என்று நிலைநிறுத்தி சமமாக கையெழுத்து போட்டு சாதித்த போராட்டம் இந்த போராட்டம். அரசு துறையிலேயோ பொதுத்துறையிலேயோ ஒரு தொழிற்சங்க வச்சு சொன்னா டிஸ்மிஸ் கூப்பிடுறேன். இந்த போராட்டத்தை நடத்துகிற போது என்னுடைய வேலை பறிக்கப்படும், நான் சிறையிலே அடைக்கப்படுவேன், என் குடும்பம் நிர்மூலமாக்கப்படும், குடும்ப உறவுகள் சிதைக்கப்படும் என்ற அச்சுறுத்தல்கள் இருப்பது தெரிந்தே தொழிலாளிகள் இந்த போராட்டத்தை எழுதுகிறார்கள். இது ஒரு புது தலைமுறை. இந்த போராட்டத்திற்காக தொழிலாளி கொடுத்திருக்கிற விலை எவ்வளவு? ஒவ்வொரு தொழிலாளி கொடுத்திருக்கிற விலை ஏறக்குறைய 50,000 ரூபாய். பர்சனல் அவருடைய சொந்த காசை எழுந்திருக்காங்க. மன உளைச்சல். இதையெல்லாம் இழந்து எதை சாதிச்சோம் அப்படின்னா, எங்களுடைய முன்னோர்கள் பெற்றக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற ஒருவன் பறித்து போகவோ தடை செய்யவோ அரசாங்கமே விரும்பினாலும் அரசாங்கத்தில் எடுத்து நாங்கள் களமாடுவோமே தவிர ஒருபோது எங்கள் அடிப்படை உரிமை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்றுதான் எங்கள் போராட்டத்தின் சாதனை. சங்கமாக திரளுவது ஒன்றுதான் நீங்கள் சமத்துவத்திற்கான முதல் அடி. நாம் எடுத்து வைக்கிற முதல் அடி. இந்த யூனியன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது அங்கீகாரத்திற்கான போராட்டம் இல்லை. நான் ஒன்னா சேர்ந்துட்டா என்னை மீறி நீ வாழ முடியாதுங்க. நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருக்கலாம். உலகத்துல பெரிய கொம்பன் தான் சாம்சங். சாம்சங் அவன் நாட்டுக்குள்ள 32,000 சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் தேசிய தொழிற்சங்கம் உள்ளது. மிகப்பெரிய தொழிற்சங்கம். அவர்கள் நடத்திய ஸ்ட்ரைக் கூட உலக அளவில் பேசப்படவில்லை. ஆனால் 1550 தொழிலாளிகள் தமிழ்நாட்டில் குஜராத்தில் பேசிய போராட்டத்தை உலகம் முழுவதும் பேச வைத்த போராட்டம். ஏன்? ஒன்னே ஒண்ணுதான். சாம்சங் மேனேஜ்மெண்ட் கோர்ட்ல வந்து சொன்னான், நீங்க ஏன் இந்த சங்கத்தை வந்து நீங்க எதிர்க்கிறீங்க? முதல்ல சொன்னா எனக்கு அந்த பேரு சாம்சங்கிற பேரு வந்து அவங்க சங்கத்தில் வச்சிருக்காங்க, அதனால தான் நான் எதிர்க்கிறேன். அது உண்மை கிடையாது. பல பேர் சொல்றாங்க பேருக்காக தான் எதிர்க்கலாம். கிடையாது. 2வது வாய்தா வந்து அந்த வாய்தால சொன்னா, இந்த தொழிற்சங்கம் கம்யூனிஸ்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள தொழிற்சங்கம். இதுதான் பாயிண்ட். சித்தாந்த ரீதியாக எனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு யூனியன். என்ன சித்தாந்தம்? உழைப்பு முழுவதும் அனைவருக்கும் சொந்தமானது. அந்த உழைப்பு சுரண்டலை நீ அதிகமாக எடுக்கிறாய். அதற்கான எல்லா வன்முறையும் நீ திணிக்கிறாய். இதை ஏற்க முடியாது என்கிற என்னுடைய நீண்டகால போராட்டத்தினுடைய ஒரு துவக்கமாக நாங்கள் ஒரு அமைப்பாக திரளுகிறோம். எதிரி வர்க்கத்தை எதிர்ப்பதற்கு நான் பாதிக்கப்பட்ட வர்க்கம் ஒரு அமைப்பாக திரளுகிற மார்க்சியம் சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு வர்க்க போராட்டத்தினுடைய கூறு முனையாக சிஐடி இருக்கிறது என்றுதான் அவர்கள் பயப்படுகிற அச்சம். அதனால்தான் நான் அந்த யூனியன் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றேன். பேர் அல்ல விஷயம். மற்ற இடங்கள்லாம் வந்து பல சங்கம் ஒத்துக்கிறவங்க ஏன் வந்து சிஐடி எடுத்துக்க மாட்டாங்கன்னா இதுதான் காரணம். அந்த ஒர்க்கர் இந்த 35 நாட்கள் நீங்களா ஆயிரக்கணக்கான ரூபாய் நீங்க வந்து உங்களுடைய உதவியை பண்ணி நீங்க கொடுத்தீங்க உணவாக. அந்த போராட்டம் தொடர்றதுக்கு நம்ம தொடரலாம் இங்க வந்தீங்க. இந்த 38 நாள்ல ஒரு 7 நாள் நாங்கள் லீவ் விட்டோம். மீதி 30 நாள் 31 நாள்
31 நாளும் அந்த போராட்ட பந்தரில் நம்முடைய தோழராற்றிய உரை இருக்கு பாருங்க. ஒவ்வொரு சங்கம், விவசாய அமைப்பு, வாலிபர் அமைப்பு, மாணவர் அமைப்பு, பொதுத்துறையினுடைய ஏஐ மைய தொழிற்சங்கத்தினுடைய பேச்சுக்கள், வங்கி ஊழியர்கள், முறைசாரா தொழிலாளர் தலைவர்கள், 30 நாளும் இந்த உலகம் எப்படி இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது, எப்படி உழைப்பு சூறையாடப்படுகிறது, இங்கு லாபம் எப்படி குவிக்கப்படுகிறது, எப்படி கார்பரேட்டும் கடைநிலை தொழிலாளியுமாக இரண்டாக பிரிந்து இருக்கிறார் மார்க்சினுடைய அந்த சிந்தனையை இந்த போராட்டத்தில் இளம் தொழிலாளிகள் மத்தியில் விதைக்கப்பட்டது. அவள் புரிந்து கொண்டார், கம்பீரமாக எழுந்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், இந்த போராட்டத்தில் நான் பெருமை அடைகிறேன், ஒரு மனிதனாக நான் பார்க்கப்படுகிறேன். அவன் சொல்றான், அந்த தொழிலாளிகள் பாட்டு எழுதுகிறார்கள். அவன் சொல்றான், அவன் பாட்டு ஒரு தொழிலாளி எழுதுறான். அவன் எப்படி மாறிதான் பாருங்க. அவன் சுரண்டரை பத்தி எழுதுறான், அவன் காணா பாட்டு. அதுக்கப்புறம் அவருடைய உரிமையை பத்தி எழுதுறான். கடைசியா என்ன சொல்றான், இப்ப நாங்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் பக்கங்க, சாம்சங் தொழிலாளிகள் கம்யூனிஸ்ட் பக்கங்க. கானா பாட்டை எழுதி அவன் பாட்டு வீடியோ வர்றான். அவனுக்கு கம்யூனிஸ்ட் விஷயம் தெரியாது. அவன் நினைக்கிறான், இந்த அரசியல் தான், இந்த தத்துவம் தான் எங்கள் மனிதனாக மாற்றுகிற உரிமையை சொல்லக்கூடிய தத்துவமாக இருக்கிறது. அவன் பார்க்கிறான். அதனால சாம்சங் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரைக் முடிச்ச பிறகு இன்னைக்கு தொழிலாளிகள் 300 பேர் தான் உள்ள போயிருக்கிறாங்க. 1550 பேர்ல 300 பேர் தான் உள்ள எடுத்துக்கிறான். ஒரு வாரத்துக்கு 150 பேர். நம்ம பாக்குற மாதிரி அவன் ஸ்ட்ரைக்க பாக்குறான். அவன் எப்படி பாக்குறான்னா, ஏங்க மொத்த பேரையும் உள்ள எடுத்துக்கணும் தானே அரசு முன்னாடி உடன்படியா உள்ள எடுக்கலன்னு கேட்டான். சொல்றான், 30 நாட்களாகவும் நீங்கள் அந்த தொழிலாளிகளை, நாங்கள் 30 நாள் முன்பு தொழிலாளிகள் வெளியே போன போது இந்த தொழிலாளி அல்ல, நாங்கள் இன்டர்வியூ பண்ணி எடுத்த தொழிலாளி சாதாரண மனுஷன். சிஐடியு இந்த சங்கம் அமைக்கப்பட்ட பிறகு இந்த 90 நாள், குறிப்பாக இந்த 30 நாளில் அவன் வெளியே, அவன் ஒரு போராட்டக்காரனாக எங்கள் சுரண்டலை எதிர்ப்பதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிற பகுத்தறிவாளர் வந்திருக்கிறார். ஒரு சித்தாந்தத்தை அவள் மூளையில் கிழித்திருக்கிறீர்கள். அதே சித்தாந்த யுத்தத்தை 30 நாட்களும் எங்கள் ஆளுக்குள் நாங்கள் வகுப்பெடுப்போம். எதிர் சித்தாந்தம் இப்ப வகுப்படுத்துகிறாங்க. டெய்லி 3 மணி நேரம் வகுப்பு. என்ன வகுப்பு? மார்க்சியத்திற்கு எதிராக முதலாளித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய தொழிற்சங்கம் தேவையில்லை, எல்லாவற்றையும் நாமளே பேசிக்கொள்ளலாம். இது நியாயப்படுத்தக்கூடிய ப்ரொஃபஷனல் அறிவுஜீவிகளை வைத்து 3 மணி நேரம் வகுப்பு. சம்பளமா? நீ வேலையே செய்யலாம், நான் சம்பளத்தை நான் பத்தி கவலைப்படல. நான் சொல்றேன், ஏன் சிஐடி கூடாது, ஏன் மார்க்சியம் கூடாது, ஏன் கார்பரேட்டுகள் அவசியம், ஏன் அந்நிய மூலதனம் அவசியம் என்று அவர்கள் வகுப்படுத்துகிறான். இப்போ அவன் சொல்றான், நான் எடுத்த பிறகுதான் உள்ள விடுவேன். நீ எப்படி உன் சித்தாந்தத்தை தொழிலாளிகள் மூலையில திரிச்சிருக்கிற, அது என் சுரண்டலுக்குதான சித்தாந்தம். என் சுரண்டலை, என் மூலதனத்தை பாதுகாக்கிற சித்தாந்தத்தை நானும் கிடைப்பேன் சொல்லிட்டே பேசலாம். முதல் பேச்சுவார்த்தைங்க. இது ஒரு சித்தாந்த யுத்தம். சுரண்டுகிறவனுக்கும் சுரண்டப்படுகிறவனுக்குமான யுத்தம், ஒடுக்கப்படுகிறவனுக்கும் ஒடுக்கப்படுகிற பாதிக்கப்பட்டவனுக்குமான ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் அரசு ஒருபோதும் நம்மோடு இருக்காது, நீதிமன்றம் நம்ம ஒருபோதும் நம்மோடு இருக்காது. நீங்க தொழிற்சங்க பதிவு சட்டத்தில் கொடுத்துக்கிற வழக்கமான ஒரு நடைமுறையை கோர்ட்ல போய் நீங்க அனுமதி வாங்கிடுறாங்க. இன்னும் அனுமதி தரல, பதிலே சொல்லல. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓடிக்கிட்டே கடந்த 45 நாளா பதிலே சொல்ல மாட்டான். இப்ப வர 11ஆம் தேதி கோர்ட் ஹைகோர்ட் கூடுதல் சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? 11 கிடையாது, தள்ளி வச்சுட்டாங்க. பதில் சொல்ல முடியல இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை விட ஒரு படுமோசமான நிலைமை, நீங்கள் கார்பரேட்டை எதிர்த்து தொழிலாளிகள் அமைப்பாக திரண்டால் வெறும் மண்டபத்துல கூட முடியாது, ரோட்லயும் கூட முடியாது, எந்த போராட்டம் நடத்த முடியாது, உங்களுக்கு அனுமதி இல்லை. ஒரு உண்ணாவிரத போராட்டம், நான் சாப்பிடாம காந்தி வழியில நான் உண்ணாவிரதம் இருக்கிறேங்க, என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, எனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு இடத்துல கொடுங்கன்னு தொழிலாளிகள் சங்கமாக சேர்ந்து ஒரு மனு போடுறாங்க. தொடர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், ஏன் குறிப்பா தமிழ்நாட்டில் அந்த ஏரியா மட்டும் தொழிற்சங்க இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, தொழிற்சங்க ஜனநாயக இயக்கம் தடை செய்யப்படுகிறது. தொடர்ந்து எந்த அனுமதியும் இல்லை. நாங்கள் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டோம். இப்ப ஹைகோர்ட் என்ன கேட்கறாங்க தெரியுமா? உண்ணாவிரதம் இருப்பது என்பது இந்த ஆட்சியில் சட்டவிரோதமான போராட்டம். அது புதுசா கொண்டு வந்த மோடியுடைய சட்டத்துல, குற்றவியல் சட்டத்தை சேர்த்துட்டான் உண்ணாவிரத போராட்டத்தை. ஏன் காந்தி மட்டுமல்ல, காந்திய சிந்தனைகள் கூட அழிக்கப்பட வேண்டும் என்று மோடி விரும்புகிறார். ஏன்னா சுதந்திர உண்ணாவிரதம் மிக முக்கியமான பாத்திரம் இருக்கு இல்லையா? உண்ணாவிரதம் அது ஒரு குற்ற உணர்வுள்ள போராட்டம். ஜட்ஜி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துங்க. இந்த ஆட்சியில் கார்பரேட்டை எதிர்த்தால் சாதாரணமாக நடத்துகிற போராட்டத்துக்கு கூட உங்களுக்கு அனுமதி வைக்க வேண்டும் என்றால் நீங்க நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். ஒரு சாதாரண உண்ணாவிரத போராட்டத்தை கேட்டு இப்ப நாங்க 25,000 ரூபாய் செலவு பண்ணாதான் அந்த போராட்டம் கிடைக்கும்.
சாதாரண முடியுமா அது? ஆனா போராட்டத்தை அனுமதிச்சிட்டாங்க. இப்ப என்ன அதே போலீஸ் கூப்பிட்டு கேட்கறான், எங்க போராட போறீங்க? நேற்று கூப்பிட்டு கேட்கறேன், அனுமதி கொடுத்துற கோர்ட்டு சொல்லிட்டாங்க. எனவே ஜனநாயக இயக்கம் முடக்கப்படும். ஆனால் முடக்க முடியாமல் அதை போராடுவதற்கு நீங்கள் துணிந்து ஒரு அமைப்பாக திரளுவதுதான் நீங்கள் இப்போது பெற்றிருக்கக்கூடிய சம்பள பாதுகாப்போ, வேலை பாதுகாப்போ, பொதுத்துறை இருக்கிற தேசத்தினுடைய பாதுகாப்போ தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் உங்கள் கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் எது என்று சொன்னால் ஏஐஏ என்கிற ஒரு அமைப்புதான் ஆயுதம். எனவே நீங்கள் சண்டை நடத்துவது என்பது உங்களுடைய தேவைக்காக மட்டுமல்ல, இந்த தேசத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையான இந்த அரசியல் அமைப்பினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு இந்த தொழிற்சங்க அமைப்பு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அரசியல் கட்சிகளால் இந்த காரியத்தை செய்ய முடியாது. கட்சி என்று வருகிற போது பல பேர் பிரிந்து விடுவார்கள். ஆனால் ஒரு யூனியன் என்று வருகிற போது எல்லோரும் இந்தியர்களாக, எல்லாரும் நாட்டினுடைய சட்டத்தை விரும்புகிறவர்களாக, ஜாதி, மதம், அடையாளம், நிறம், மொழி சகலத்தையும் கடந்து நீ எந்த அரசியல் கட்சி வேணும் எடுத்துக்கொள். ஆனால் அரசியல் என்று இருக்கிறது, அது ஏழைகளுக்கான அரசியல், தொழிலாளிகளுக்கான அரசியல், மத்திய தர ஊழியர்களுக்கான அரசியல், இந்த நாட்டின் நியாயத்தை விரும்பக்கூடிய அரசியல். இந்த அரசியல் மிக முக்கியமானது. அந்த அரசியல் மூலமாக மட்டும்தான் நாம் நாமாக இருக்க முடியும். அந்த அரசியலை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அமைப்பாக தொழிற்சங்க இயக்கங்கள் மட்டும்தான் முடியும். அதெல்லாம் தொழிற்சங்கமான கை வைக்கிறாங்க. சாம்சங் போராட்டம் சாதித்தது என்னவென்றால், உலகத்தின் மாபெரும் ஒரு பெரும் செல்வாக்கு படைத்த கார்பரேட்டை எதிர்த்து வெறும் +2 படித்தவர்கள் போராடி வெல்ல முடியுமா என்றால், +2 படித்தவர்கள் வெல்ல முடியும் என்று உலகத்துக்கு சொல்லிடும். பெரிய ஒரு படிப்புல ஒண்ணு கிடையாது. அவனை கூப்பிட்டு மொட்டை அடிச்சாங்க ஜெயில, அந்த சங்கத்துடைய பொதுச் செயலாளர். எவ்வளவு பெரிய மனிதனுடைய பேர், அவன் அழகா இருப்பான். ஜெயில இட்டு போய் அவனை வந்து சிறைச்சி பண்ணாங்க. நீங்க தலைமை தாங்குறீங்களா? தலைமை தாங்குற யாரும் வந்து இனிமேல் வெளியிருக்க முடியாது. எல்லாருக்குமே கேஸ். அடக்குமுறைனா வார்த்தைகளால் சொல்ல முடியாது அடக்குமுறை. வீட்டு பெண்கள் மீதான சித்திரவதை. எந்த பூமியிலும் நீங்க அந்த மாவட்டத்தில் வந்து நடக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. சாம்சன்கிற பேர்ல, சாம்சன் பேர்ல சென்னையில போராட்டம் பண்ணாலும் தடை செய்யப்படும். ஏன்? ஒரு கார்பரேட் முதலாளி இந்த நாட்டினுடைய தெய்வமாக பார்க்கப்படுகிறார் ஆட்சியாளர்களால். அவர் சொல்றாங்க, எனக்கு அந்நிய மூலதனம் வேண்டும், அரசியலமைப்பு சட்டம் வேண்டுமா, அந்நிய மூலதனம் வேண்டுமா என்றால் அரசு சொல்லுகிறது, அரசியலமைப்பு சட்டத்தை கூட அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம், அந்நிய மூலதனம் வேண்டும் என்று சொல்லுகிறது அரசு. அரசு கார்பரேட்டுக்கு உத்தரவிடுகிறதா, கார்பரேட் அரசுக்கு உத்தரவிடுகிறதா என்றால் இங்கு சொல்லுகிறது கார்பரேட் அரசுக்கு உத்தரவிடும், அரசு அதை கேட்கும். நீங்க நினைக்கிறோம்னா முதலமைச்சர், அமைச்சர், இது வந்து அரசாங்கத்தினுடைய கூட்டணி சம்பந்தப்பட்டதெல்லாம் கிடையாது. இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் கிடையாது, இது கிளாஸ் பாலிடிக்ஸ். இந்த கிளாஸ் பாலிடிக்ஸ்ல வந்து கவர்மெண்ட் வந்து யார் பக்கம் என்று பார்க்கும்போது அது அவங்க பக்கம் தான் நிற்கும். அது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. கவர்மெண்ட்டையும் கார்பரேட்டையும் எதிர்த்து நிற்பதற்கு நம்மால் எப்போது முடியும் என்றால் வலுவான சங்கம், கட்டுப்பாடு மிக்க சங்கம், முடிவுகளை அமல்படுத்தக்கூடிய சங்கம், ஒரு மிலிட்டரி போர்ஸ், எதையும் எதிர்கொள்கிற சங்கம். அது சித்திரவதையாக, பண இழப்பாக, ஒட்டுமொத்த குழுவும் ஒன்றுபட்டு இருக்கிற ஒரு அர்ப்பணிக்க சங்கமாக மாறுகிற போது எதையும் எதிர்க்க முடியும், நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும், பெரும் படையாக விட முடியும் என்பதைத்தான் சாம்சங் போராட்டம் நிரூபித்திருக்கிறது. இதை செய்தவருடைய வயசு 25. வெறும் 25 வயது இளைஞர்கள். ஒரு பெரிய கோச்சிங் கிடையாது, பெரிய பின்புலம் கிடையாது. இது போன்ற ஏராளமான மாநாடுகளை அவர் பங்கெடுத்த அந்த அனுபவம் கிடையாது. தொழிற்சங்கம் என்றால் என்னவென்றே தெரியாது. தொழிற்சங்கம் என்பதே அவனுக்கு அறிமுகமாகி மொத்தமே இன்றைய தினம் வரை 100 நாட்கள் தான் ஆகிறது. 100 நாளில் ஒரு தொழிலாளி உலக முதலாளியை எதிர்த்து நிற்க முடியுமா? முடியும் என்பதை சிஐடி. அந்த வகையில் அந்த போராட்டம் விடுவதற்கு மிக அடிப்படை காரணங்களில் ஒன்று, ஏஐ போன்றவருடைய தொழிற்சங்கம் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆதரவு, வெகுஜன ஆதரவு, சகோதர ஆதரவு, சாலிடாரிட்டி மூவ்மெண்ட். ஒரு சகோதர போராட்டத்தினுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு இயக்கம் வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு எங்களுக்கு கரம் கோர்த்த உங்களை நாங்கள் 1000 கரங்களால் வணங்குகிறோம். தொடர்ந்து ஏஏ நம்முடைய பெரும் படை இது போன்ற போராட்டங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு, சாம்சங் போராட்டம் அடிப்படையில் ஒரு வர்க்கம் அமைப்பாக திரண்டு எழுவதற்கு, தன்னை பயணித்து தொடர்ந்து போராடுவதற்கு துவக்கப்பட்டிருக்கிற துவக்க போராட்டம் தான் தவிர அது முடிவல்ல என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.